2011 ஜெயலலிதா கொடநாட்டிலிருந்து வெளியேறி கோயம்புத்தூர் ஒரு மாநாடு, திருச்சியில் ஒரு மாநாடு. அப்போது மாநாட்டு அதிமுக மாநாட்டு வேலைகளை பொறுப்புகளை யார்கிட்ட கொடுக்குறாங்கன்னா செந்தில் பாலாஜிட்ட கொடுக்குறாங்க. செந்தில் பாலாஜி பல ஆயிரக்கணக்கான தொண்டர்களை கோயம்புத்தூர் அந்த மாநாடு வெற்றி பெற்றதை போல திருச்சியில் வெற்றி பெறணும் அசைன்மெண்ட் ஜெயலலிதா கொடுத்தாச்சு. அப்போது ராமஜெயம் கூப்பிட்டு திருச்சியை சுற்றி இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் ஆர்டிஓஸ் அத்தனை பேருக்கும் சிட்டிக்குள்ளே ஏடிஎம்கே குடி கட்டிட்டு எந்த பஸ்ஸு, லாரி, ஷேர் ஆட்டா, குட்டி யானை யாரும் வரக்கூடாது. எந்த மோட்டார் வாகனம் எங்கே வரக்கூடாது, திருச்சிக்குள்ளே வரக்கூடாது. திருச்சிக்குள்ளே வரக்கூடாது. வந்தால் நீங்கள் எல்லாம் கன்னியாகுமரி தாண்டி திருவள்ளுவர் சிலை இருக்குல்ல, அது எங்கே, கன்னியாகுமரி கடலுக்குள்ளே, அங்கே தான் போவீங்க. மாநாட்டுக்கு திருச்சிக்குள்ளே எந்த வண்டியும் கிடைக்கும். நான் வர மாட்டோமா, லைசன்ஸை ரத்து பண்ணிடுவான், பர்மிட் ரத்து பண்ணிடுவான். பஸ்காரன் வரல, லாரிக்காரன் வரல, வேன்காரன் வரல, யாரும் வரல. செந்தில் பாலாஜி திணறாரு. ஜெயலலிதா போய் சொல்லுவாம்மா, ராமஜெயம் இப்படிலாம் பண்ணுறாரு, எதுவுமே உள்ளே போக முடியலம்மா, வர முடியல. அப்போ நேரு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர், அண்ணா டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து துறை அமைச்சர், தம்பி போக்குவரத்து துறையில் அறிவிக்கப்படாத அமைச்சர், என்ன ஒன்றே தெரியாது. அங்கே கூட்டம் 50,000 பேர் கூடியாகணும், போ மாஸ் காட்டியாகணும். செந்தில் பாலாஜி தெருவா அலைஞ்சு கரூர் மாவட்டம், அரவக்குறிச்சி, திருச்சி சுற்றி இருக்கிற மாவட்டங்களில் பூரா டிராக்டர், மாட்டு வண்டி, கூட்டு வண்டி, ஒத்த வண்டி, தட்டு வண்டி, அத்தனை பேர்களையும் ஏற்றிட்டு ஒரு 50,000 பேரை எங்கே உணர்ந்து குவிக்கிறாரு, திருச்சியில் உணர்ந்து திரட்டுறாரு. ஜெயலலிதா ஆட்களை விட மாடுகள் தான் அதிகமாக இருக்கு. மாட்டு வண்டி போய் மாட்டு வண்டியில் எது வந்திருக்கு, ஆட்கள் வந்திருக்காங்க. டிராக்டர் வந்து நிற்கிது. விவசாய சங்க மாநாடுகளைப் போல அந்த மாநாடு நடக்குது. அந்த அம்மா பார்த்துட்டு சொல்லி, தம்பி செந்தில் பாலாஜியுடைய உழைப்பை நான் பார்க்க முடிகிறது. ராமஜெயம், நேரு 2 பேரும் 50 ஆண்டு காலமாக போக்குவரத்து மந்திரியாக இருக்க போறீங்க. அடுத்து வருவது அதிமுக ஆட்சி. அந்த ஆட்சியில இந்த நேரு இருந்த போக்குவரத்து துறைக்கு சகோதரன் செந்தில் பாலாஜி தான் அமைச்சர். அப்பவே டிக்ளேர் பண்ணுது. 2010 ஜெயிச்சவர் அவர் தான் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர்.